இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தனியாக தானே போகிறோம், 2 பட்டு பிள்ளை, நானே தங்கச்சி, எங்கள் அம்மா ஆம்பளை தோணு கிடையாது. அப்படிங்கிறப்ப அவங்களும் ரொம்ப பேடாக யூஸ் பண்ணுறாங்க. பொம்பளை தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு எங்களை வந்து தப்பாக பேசுகிறாங்க. தப்பாக நடக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்துட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள புதியம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் குருசாமி உலகம்பாள் தம்பதியினர். இவர்களுக்கு உஷா, மகேஸ்வரி, முப்பிடாதி என்ற 3 பெண் பிள்ளைகள் இருந்தனர். குருசாமி அன்றாட கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றி வந்துள்ளார். கடந்த 25 ஆண்டுகளாக புதியம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் உள்ள ஸ்ரீ மகாலிங்கம் மலைப்பகுதியில் உள்ள கோயிலுக்கு புனித யாத்திரை செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதியன்று குருசாமி, அவரது 3 மகள்கள் என அப்பகுதியைச் சேர்ந்த 120 பேர் ஸ்ரீ மகாலிங்கம் மலைப்பகுதிக்கு புனித யாத்திரை சென்றுள்ளனர். திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட குருசாமி, அவரது இளைய மகள் முப்பிடாதி மற்றும் உறவினர் அனந்தப்பன் என 3 பேரும் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியுள்ளனர். குருசாமியின் மற்ற 2 மகள்களும் மற்றொரு பக்கம் நின்றதால் அவர்கள் உயிர் பிழைத்தனர். நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஓட்டப்பிடாரம் தாலுகாவிலேருந்து புதியமுத்தூர் கிராமத்தில் வசிக்கிறோம். எங்கள் தெரு வந்து நீராவி மேடு. எங்கள் அப்பா பேர் குருசாமி, எங்கள் அம்மா பேர் உலகம்மாள். எங்களுக்கு மொத்தம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு 3 பொட்டை பிள்ளைங்க உண்டு. என் பேர் மூத்த பொண்ணு நான், என் பேர் உஷா. நாங்கள் மே மாதம் லீவுக்கு 2015 வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சதுரகிரி கோயிலுக்கு போனோம். அப்போது மேலே கோயிலேருந்து கீழேருந்து மலைக்கு 7வது மலை ஏறி சாமிலாம் கும்பிட்டுட்டு இறங்கி வர்றப்போ மழை பெஞ்சிச்சு. திடீர்னு காட்டாச்சி வெள்ளம் வந்துச்சு. நாங்கள் 7வது மலையிலேருந்து நிற்கிறப்போ பிளாபடி கருசாமி கோயிலில் இருந்தால் காட்டாச்சி வெள்ளம் திடீர்னு ஏற்பட்டு வந்ததுனால எங்கள் அப்பாவும் தங்கச்சி அந்த சைடு இருந்தாங்க. மொத்தம் நாங்கள் 4 பேர் 5 பேர் கீழே இறங்கி வந்தோம். எங்கள் ஒரு தாத்தா எங்களோட கீழே இறங்கி வந்தாங்க. நானும் என் தங்கச்சி, 3 தங்கச்சி, எங்கள் அப்பா 4 பேர், அவர் தாத்தாவும் சேர்ந்து வந்தாங்க. திடீர்னு வெள்ளம் வர்றதுனால நானும் இன்னொரு 2வது தங்கச்சி இங்கிட்டு சைடு வந்துட்டோம். அவங்க 2 பேரையும் நான் கூப்பிட்டேன், அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. போகும்போது திடீர்னு காட்டாச்சி வெள்ளம் வந்து என் தங்கச்சியை காலை தட்டி விட்டு இழுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கு கீழே எங்கள் அப்பா அவளை பிடிக்க போகிறேன்னு எங்கள் அப்பாவும் கீழே விழுந்துட்டார். அப்புறம் எங்கள் அப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த தாத்தாவும் கீழே விழுந்துட்டாங்க. 3 பேருமே சமமாக போனாலும் காப்பாற்றிடலாம். இது வந்து மலை, சரியான மலை. அந்த மலை 7வது மலையிலேருந்து கீழே எவ்வளோ பெரிய ஆழமாக இருக்கும் தெரியுமா? பிளாபடி கருசாமி கோயில் அந்த இதில் விழுந்ததுனால கண்டுபிடிக்க முடியல. காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் இறந்தவர்களின் உடலை தேடி இறங்கிய போது மண்ணில் புதைந்து கிடந்த அனந்தப்பன், முப்பிடாதி ஆகிய இருவரது சடலத்தையும் மீட்டு உடற்கூறு ஆய்வு செய்த பின் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். ஆனால் குருசாமியின் உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் குருசாமியின் உடலை கண்டுபிடிக்க கோரி அந்த குடும்பத்தினர் கோரிக்கை வைத்தனர். பல வருடங்களாகியும் குருசாமியின் உடல் கிடைக்காததால் இறப்பு சான்றிதழையாவது வழங்குங்கள் என மனைவி உலகம்மாள் போராடி வந்துள்ளார். ஊருக்கு போங்க, நாங்கள் கண்டுபிடிச்சி காலையில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. காலையில் நாங்கள் கேட்டதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. எங்கள் மாமா 2 பேரும் போய் பார்த்தாங்க. 2 நாள் கழிச்சு தான் என் தங்கச்சியை மண்ணுக்குள்ளேருந்து எடுத்து கொடுத்தாங்க. அது வரைக்கும் எங்கள் சொந்த பந்தம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டாங்க. யாருமே எங்களை கவனிக்கவும் இல்லை. இது வரைக்கும் யாரும் எந்த இதுவுமே பண்ணவே இல்லை. எங்கள் அப்பாவோட பாடி இன்னும் கிடைக்கும் நாங்களும் 1 மாதமாக கேட்டுட்ருக்கோம். அது வரைக்கும் யாருமே கண்டுபிடிச்சும் கொடுக்கல. இன்னும் தேடிகிட்டு இருக்கோம். தீவிரமாக தேடுறோன்னே சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் எதுவுமே பண்ணதே கிடையாது. அப்படி இதுக்கப்புறமும் இன்னும் வெள்ளம் அங்கே காட்டாச்சொல்ல வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மே மாதம் இறந்த எங்கள் அப்பா 2015 இறந்தவர் இன்ன வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்கலை. 1 மாதத்தில் கண்டுபிடிச்சி தரேன், இப்போ தான் வெள்ளம் வந்துட்டுருக்கு, தண்ணி போகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க இன்ன வரைக்கும் எந்த இதுவுமே நடவடிக்கையே எடுக்கவே இல்லை. நாங்களும் மாதம் கேட்டுட்டு தான் இருக்கோம். இன்னும் கண்டுபிடிக்கலாமா, நீங்கள் இறந்த சர்டிஃபிகேட் கிடையாதுமா, உங்களுக்கு 7 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். எங்கள் அப்பா வந்து 7 வருஷம் கழிச்சு கிடைக்குன்னு சொல்லிட்டு கடைசி இப்போ திடீர்னு வந்துடுவாங்க, இவ்வளோ நாள் வராதவங்க இப்போ எப்படியாவது வந்துடுவாங்க அப்படி சொல்லிட்டு தரவே மாட்டிக்காங்க. ஆதரவு இல்லாமல் தவித்து வந்த உலகம்மாள் அரசு அலுவலகத்திற்கு சென்று தனது கணவருக்கு இறப்பு சான்றிதழ் கிடைக்க உதவி செய்யுங்கள் என தனக்கு தெரிந்தவர்களிடம் கேட்க
அவர்களோ நாங்கள் வரவேண்டுமென்றால் கார் வாடகைக்கு பிடித்தால்தான் வருவோம் என கூறியதாக உலகம்மாளின் மூத்த மகள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். உலகம்மாளும் வேறு வழி தெரியாமல் வட்டிக்கு கடன் வாங்கி அவர்களுக்கு செலவு செய்து விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி என மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கும் தாலுகா ஆபீஸிற்கும் சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இங்கு இல்லை அங்கு செல்ல வேண்டும் என மாறி மாறி அவர்களை அழைக்கழித்ததாகவும் கூறப்படுகிறது. இப்போ எங்கள் அப்பாவே தேடித்தாங்கன்னு சொல்லி அலைஞ்சு பார்த்தோம். இந்த தீவிரமாக தேடுறோன்னு சொல்லி தேடியே தர மாட்டேங்காங்க. நாங்களும் இது வரைக்கும் தேடி பார்த்தோம், கிடைக்க மாட்டேங்கி. எங்கள் அம்மாவுக்கும் எதுவும் தெரியாது, எனக்கும் எதுவும் தெரியாது. நாங்கள் எந்த இடத்துக்கு தேடி போய் நாங்கள் எந்த இடத்த கண்டுபிடிச்சு நாங்கள் எப்படி வாங்க முடியும்? போனீங்கம்மா இது வரைக்கும்? எல்லா பக்கமும் போயிட்டோம். சாப்பிட்டூர், விருதுநகர், மதுரை எல்லா இடமும் தேடி அலைஞ்சாச்சு. ஒவ்வொரு இடத்துக்கு போனோன்னா அதிகாரிகள் அங்கே போங்க இங்கே போங்கன்னு ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை கூட்டு போவது கூட யாருமே கிடையாது. யாரையாவது தேடி அலைஞ்சு கூட்டு போங்க அப்படின்னு கேட்டாலுமே நீங்கள் எங்களை எதுக்குமா வாரீங்க, நாங்கள் எதுக்குமா உங்களை கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கார் பிடிங்க இல்லாட்டா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் காரு பிடிச்சி கஷ்டப்பட்டு அவங்கள வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி இது பண்ணி கூட்டு போயுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கி. தனியாக தானே போகிறோம், 2 பொட்டு பிள்ளை, நானும் என் தங்கச்சி, எங்கள் அம்மா, ஆம்பளை துணை கிடையாது. அப்படிங்கிறப்போ அவங்களும் ரொம்ப பேடாக யூஸ் பண்ணுறாங்க எங்களை. ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்பவும் கஷ்டப்பட்டு கேட்குறோம். என்னம்மா இப்போ வந்து கேட்கீங்க, திடீர்னு அவங்க இறந்துருக்காங்க, எந்த வருஷம் இறந்தாங்க, நீங்கள் இப்போ வந்து கேட்டுட்ருக்கீங்க, இன்னும் அவங்க கிடைக்கவே இல்லை, எப்படி இறந்த சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்க முடியும்? நாங்கள் இப்போ கொடுத்தோன்னா திடீர்னு வந்து உயிரோடு வந்து நின்றுவாங்க, நாங்கள் என்னம்மா செய்ய, எங்கள் வேலையெல்லாம் போயிடும் அப்படி சொல்லி இது பண்ணுறாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும், நாங்கள் கொடுக்க முடியாது, நீங்களாலும் போய் கேளுங்க, 7 வருஷம் கழிச்சு வாங்கன்னு சொல்கிறேன். நாங்கள் வருஷம் நானும் என் தங்கச்சி எங்கள் அம்மா யாருக்கிட்ட எங்கே போகணுன்னே தெரியாமல் ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு இடமா இது பண்ணி தேடி அலையிறோம். அது மட்டும் இல்லாமல் 7 வருடங்கள் ஆன பின்புதான் சான்றிதழ் வழங்குவோம் என கூறி அதிகாரிகள் இறப்பு சான்றிதழ் வழங்க மறுத்ததாக சொல்லப்படுகிறது. தற்போது 11 வருடங்கள் ஆகியும் இறப்பு சான்றிதழ் கிடைக்கவில்லை என குடும்பத்தார் வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர். பாடி கிடைக்கலாம் 7 வருஷம் தாரன்னு சொன்னாங்க. அந்த கலெக்டர்கிட்ட போய் நாங்கள் எங்கள் வீட்டுக்கார் பாடி எடுத்துக்கணுங்க, நான் இப்போ கொடுத்துருவோமா, திடீர்னு உங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் வேலை எடுவிட்டு போயிருமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு நாங்கள் மனு கொடுக்க போனாலுமே நாங்கள் பக்கத்தில் வந்து துட்டு வாங்கி கடன் வாங்கி தான் எங்கள் சொந்தக்கார ஒரு அண்ணன் கூப்பிட்டு போனதில் வந்து அந்த அண்ணன் அங்கே பஸ்ஸுக்கெலாம் அங்கே போயிட்டு வர முடியாது, கார் பிடிச்சி போனால் தான் நான் வரோம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து நாங்கள் கார் பக்கத்தில் கடன் வாங்கி தான் நாங்கள் கார் பிடிச்சி போனோம். அதில் வந்து அவங்களுக்கு எனக்கு வேலையை போட்டு தான் நான் வர வேண்டியது இருக்குது. அதனால் எங்கள் வீட்டுக்கு அவனுக்கு 2000 கொடுக்க வேண்டியது இருக்குது, அந்த காருக்கு 5000 நாங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால அவங்களுக்கு சாப்பாடு கூட எல்லாம் போக 10,000க்கு மேலே ஆயிடுது. எங்கள் வீட்டுக்கார் பாடி இன்ன வரைக்கும் கிடைக்கல. தூத்துக்குடி கலெக்டர் சொல்லி நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துல அவங்க வந்து மதுரைக்கு போங்க, அது அந்த மாவட்டம் தான் அப்படின்ட்டாங்க. மதுரை கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் அப்புறம் விருதுநகர் போக சொல்லிட்டாங்க. விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸில் போனால் நீங்கள் பத்திரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. அங்கேயும் போனால் எங்களை அங்கங்கே வாங்கிட்டு எங்களை அலைய வச்சுட்டு தான் இருக்காங்க. வாடகை வீட்டில் வசித்து வரும் உலகம்மாள் வருமானம் இல்லாமல் வீட்டின் வாடகை கூட செலுத்த முடியாத நிலையில் வறுமையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இறப்பு சான்றிதழ் கிடைத்தால் அதில் கிடைக்கும் பணம் தங்களது வாழ்வாதாரத்திற்கு உதவியாக இருக்கும் எனவும் தமிழ்நாடு அரசு தங்களுக்கு உதவி செய்ய கோரியும் உலகம்மாள் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். எங்களுக்கு வந்து எழுப்பு பண்ணுங்க முதலமைச்சர், என் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். எங்களுக்கு யாருமே சொந்தம் வந்து யாருமே இல்லை. அப்படியே நான் யாரையும் கூப்பிட்டாலும் எங்களை வந்து நீ பொம்பளை தான், நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னு எங்களை வந்து தப்பாக பேசுகிறாங்க. தப்பாக நடக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்துட்டாங்க. எனக்கு யாருமே சொந்தம் இருந்து நான் இல்லாமல் அடாதே நான் ஆதித்து போய் கிடக்க. என் பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன். அதுக்கு அவங்க குடும்பத்தை தான் பார்ப்பாங்க, என்னையை வந்து யார் பார்ப்பா? என் வீட்டுக்கார் பாடி இருந்தால் தான், இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் எனக்கு விதை சான்றிதழ் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க, விதை பணம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் எங்கள் பொம்பளையிலாகிட்டே நான் படிக்கிறது சுத்தமாக எனக்கு கிடையாது. நான் யாரும் இப்போ எனக்குன்னு எழுப்புக்கு ஒரு அண்ணன் இருந்தாலும் அந்த அந்த மைண்டு தான் எனக்கு ஓடுது. அவங்க தப்பாக நடப்பாங்களோன்னு சொல்லி எனக்கு அந்த மைண்டு தான் எங்களுக்கு ஓடுது. எனக்கு அவங்களுக்கு எழுப்பணும், ஆனால் பாடி கிடைக்கல. எனக்கு அந்த மைண்டு பாடி சர்டிஃபிகேட் வந்தாலும் சரி வராமல் போனாலும் நான் மறுபடியும் எனக்கு பெட்டிஷன் கொடுக்க நான் போகலை. எனக்கு மறுபடியும் வந்து நான் ஒரு வீடு இந்த ஒரு செய்தி பார்த்ததில் மறுபடியும் அந்த அண்ணன் வர சொல்லி நான் வீட்டை எடுத்து அனுப்பிவிடுவேன். முதல்ல சார் எனக்கு பிள்ளை என் சர்டிஃபிகேட் எங்கள் வீட்டுக்கார சர்டிஃபிகேட் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும். பாலிமர் செய்திகளுக்காக ஓட்டப்பிடாரம் செய்தியாளர் முனியசாமி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.